கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 10:21. மேத்யூ 10:21. சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்போ என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, இப்போ நிகழ்காலத்தில் இருந்ததை விட்டுட்டு உபத்திரவ காலத்தை குறித்து சொல்லி கொடுக்குறார். நீங்கள் உடனே கேட்கலாம், எப்படி இது உபத்திரவ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது? நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே மத்தேயு 10வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு ஓடி போகுங்கள், மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ என்ன? அவருடைய 2ஆம் வருகையில் வரக்கூடிய காரியங்களை குறித்து சொல்லுகிறார். அப்போ உபத்திரவ காலம் என்று சொல்லக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் நடைபெறக்கூடிய அந்த 7 ஆண்டுகள் என்கிற உபத்திரவ காலத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே சொல்லி கொடுக்குறார். அந்த உபத்திரவ காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்குறோம். அதில் 7 முத்திரைகள் பிரிக்கப்படும், 7 கலசங்கள், அப்புறம் 7 எக்கால நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய பூமியில் அளிக்கப்படக்கூடிய காரியங்கள் எப்படி நடைபெறுங்கிறத மிக தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதை மிக அழகாக நேர்த்தியாக அப்போஸ்தலனாகிய யோவான் பத்ம தீவில் உட்காந்து நமக்கு எழுதி மிக நேர்த்தியாக எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இங்கே சொல்லும்போது என்ன சொல்லி கொடுக்குறாரு? பூமியில் இருக்கும்போது இந்த சமகாலங்களில் நடக்கக்கூடிய உங்களை எப்படியெல்லாம் துன்பப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு, உபத்திரவ காலத்தில் என்ன நடக்கும்? சகோதரன் சகோதரனை கொலை செய்வான், தகப்பன் தன் பிள்ளையை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பான், பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள் என்று சொல்லக்கூடிய கொடிய காலங்கள் அங்கு வரும். ஏன்னா, எப்படி உபத்திரவ காலத்தில் அவர்கள் சாத்தானுடைய அந்தி கிறிஸ்துவனுடைய ஆதிக்கத்திற்கு கீழாக வந்து அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் மூலமாய் ஆட்சி செய்யப்படக்கூடிய மக்களாய் அவர்கள் எப்படி அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்வாங்க அப்படிங்கிறது தான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ நம்ம பார்க்கும்போது இங்கே என்ன சொல்லி கொடுக்குறாரு? உபத்திரவ காலம் வரைக்கும் எப்படிப்பட்ட காலமாக இருக்கும், எவ்வளவு கொடிய காலம் உண்டாகும், ராஜ்யம் நமக்கு முழுமையாக வந்து சேருவதற்கு முன்பாக இந்த காலகட்டங்களில் என்னெல்லாம் நடைபெறும் என்பதை தான் இங்கே கர்த்தர் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமகாலத்திலிருந்து தன்னுடைய 2ஆம் வருகை மட்டும் உள்ள காரியங்களை சொல்லி கொடுக்குறாரு. முதல்ல அவங்க காலகட்டத்தில் நடக்க போகிறது, பின்பாக இப்போ இந்த 21வது வசனத்திலிருந்து என்ன சொல்கிறாரு? உபத்திரவ காலத்தில் என்ன நடக்கும்? இந்த உபத்திரவ காலத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படும், நம்ம இங்கே இருக்க மாட்டோம். ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் எப்படி அந்தி கிறிஸ்துவால் துன்புறுத்தப்பட்டு அவர்கள் எப்படி இவ்வளவு மோசமான கொலை பாதகர்களாக மாறுவார்கள் என்பதை குறித்து தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று, நல்ல வேளை நான் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டேன், அதனால் இந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும், நான் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு தான் பாதுகாக்கிறவர் இல்லை தடை பண்ணுகிறவர் என்று சொல்லக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உபத்திரவ காலம் உண்டாகும். அந்த உபத்திரவ காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறப் போகுது, அதனால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி எடுத்துக்கிறவங்களுக்கு என்ன ஒரு இது இருக்குது? ஒரு பெரிய கடமை என்ன இருக்குது? எனக்கு நான் தெரிந்து கொண்ட இந்த இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடமை உண்டாகிறத நம்ம பார்க்குறோம். இரண்டாவதாக, இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும், அந்தி கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட கொடுமையான காரியங்கள் நடைபெறும் என்பதை நாம் மிக தெளிவாக தெரிந்து கொண்டதுனால இதை குறித்து மற்றவர்களுக்கு பிரசங்கித்து இப்படிப்பட்ட காரியமெல்லாம் பூமியில் நடைபெறும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் இன்றைக்கு அப்படி நடக்குமான்னு கேட்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்குற செய்திகளில் கேட்கக்கூடிய காரியங்கள், எப்படி பெற்றோர் பிள்ளைகளை கௌரவ கொலை என்று செய்யக்கூடிய காரியங்கள் செய்கிறாங்க, எப்படியெல்லாம் தவறான காரியங்கள் நடைபெறுங்கிறத நம்ம பார்க்கும்போதே இப்போவே இது முடிவின் காலம் போல் இருக்கிற நம்மளால் காண முடிகிறது. அதனால் நாம் இதை குறித்து மற்றவர்களுக்கு எச்சரிக்கக்கூடிய மக்களாய், அதனால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால்
இப்படிப்பட்ட உபத்திரவ காலத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். நீங்கள் கர்த்தரோடு எப்போதும் சஞ்சரிக்க முடியும் என்கிற ஒரு காரியத்தை அவர்களுக்கு விளக்கி சொல்ல முடியும். அப்போ நமக்கு 2 பக்கத்துலையும் இருக்கக்கூடிய என்ன கடமை? 1 நம்மை பாதுகாத்து கொள்வது, 2 மற்றவர்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தில் வழி நடத்துவது. இப்போ முதல்ல உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை முழுமையாக தெரியுமா? தெரிந்த நீங்கள் மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கொடிய உபத்திரவ காலம் வருகிறது என்பதை எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். அதை அறிந்து புரிந்து கொண்ட நாங்கள் சும்மா இருக்க முடியாது. மற்றவர்களையும் எச்சரித்து அவர்களும் இந்த கிறிஸ்துவனுடைய பாதையில் வர நாங்கள் எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.